இப்படி ஒரு படம் ஐ திங்க் பாகுபலிக்கு அப்புறம் இப்பதான் பாக்குறோம். பாகுபலி ஆல்சோ ஒரு ஃபிக்ஷன் தான், ஒரு மித்தலாஜிக்கல் ஸ்டோரி மாதிரி எடுத்தாங்க. இது வந்து நிஜமாவே நம்ம சாமியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க கண்ணு முன்னாடி. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபீல். நானும் நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன், எல்லாரும் தான் சொல்றாங்க கூஸ் பம்ப்ஸ் வருதுன்னு. பட் எனக்கு என்ன ஆச்சரியம்னா எவ்வளவு தைரியமா அப்படி தன்னோட நம்பிக்கையே ஒரு படமா எடுத்திருக்காரு அவரு. நிறைய பேருக்கு இருக்கும் அந்த நம்பிக்கை, ஆனா எடுக்கக்கூடிய தைரியம் எத்தனை பேருக்கு இருக்கு சொல்லுங்க? எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல எடுக்கவே மாட்டாங்க. எனக்கு அங்கதான் கஷ்டமா இருக்கு. எப்ப பாரு நம்ம இந்த ஜாதியை சுத்தியே எடுக்கிறோம், அந்த ரிசர்வேஷன்ஸ் பத்தியே எடுக்கிறோம். இந்த மதம் எந்த மதத்தை பத்தியுமே அவங்களோட நம்பிக்கையே வெளில கொண்டு வர மாட்டேங்கிறோம். தைரியமா கொண்டு வரலாம்ல. அதே திருப்பி அந்த சர்க்கியூட்ல போய் அந்த ஸ்டாண்டர்டு ரொம்ப இறங்கி போயிடுச்சு தமிழ் சினிமாவோட. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு ரிஷப் செட்டி. அவர் மைண்ட்ல இருக்கிறத மனசுல இருக்கிறத தைரியமா பிக்சரா கொண்டு வந்திருக்காரு. ஆனஸ்டான ஒரு எஃபர்ட். ஃபேண்டாஸ்டிக். சாமியோட சீன் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துங்க. நான் கை கூப்பிட்டேன். அதாவது அதை பார்த்தோன்னே ஒரு மரியாதை நமக்கு தானா வருது. ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. அந்த சீன்ஸ் எல்லாம் ஒன்னொன்னு யோசிச்சு எடுத்திருக்காரு. அதாவது ஒரு விஷயம் கிளாரிட்டி என்னன்னா, ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணோன்னு அவர் எடுக்கல. ஒரு ஹீரோக்கா ஒரு ஸ்டோரி பண்றது, மியூசிக்கா தனியா அந்த ஒரு ட்ராக் கொண்டு போறது, இந்த ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்றது, நோ. அவர் எடுத்தது பியூர் ஸ்கிரிப்ட், பர்ஃபெக்ட் டைரக்ஷன், அப்சல்யூட்லி a fantastic project.